தமிழ்நாடு கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்சரிடம் கேட்கலாம். அன்சர், தமிழ்நாடு கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநர் அலுவலகத்தில் நடக்கும் சோதனை குறித்து விரிவாக பதிவு செய்யலாம். ஷர்மிளா, தமிழ்நாடு கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி கழக இயக்குனர் அறிவொளி அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தற்பொழுது சோதனை நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் டிபிஐ வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. அறிவொளி இந்த புத்தகங்கள் தயாரிப்பு தொடர்பான குழுவுடன் ஆலோசனை நடத்துவதற்காக கூட்டங்கள் நடத்தியதாக போலி ஆவணங்கள் தயாரித்து அதன் மூலம் பண மோசடி செய்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் சிறுவர்களுக்கான இதழ் தயாரிப்பில் அரசு ஒதுக்கிய 4 கோடி ரூபாய் பணத்தில் மோசடி செய்ததாகவும் புகார் வந்ததை அடுத்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டிபிஐ வளாகத்தில் இன்னும் சோதனை செய்து கொண்டிருக்கிறது. அவர் தயாரித்த போலி ஆவணங்கள் மற்றும் இந்த 4 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் தொடர்ந்து ஏதேனும் ஆவணங்கள் சிக்குமா என்கிற அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஷர்மிளா, அன்சர் அலி, இந்த சோதனையில் ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றவும் நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்படுமா? அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்படுமா? அவர் இந்த பாட புத்தக குழுவுடன் ஆலோசனை நடத்தியதாக போலியாக ஆவணங்கள் தயாரித்திருக்கிறார். அந்த ஆவணங்கள் தயாரித்ததன் மூலமாக பண மோசடி செய்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் தான் சோதனை நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் சிறுவர்களுக்கான இதழ் தயாரித்து வெளியிடப்படும், அதற்காக அரசு ஒதுக்கிய அந்த 4 கோடி ரூபாயிலும் அவர் மோசடி செய்ததாக வந்த தகவலை அடுத்துதான் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் எவ்வளவு பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக என்னென்ன ஆவணங்கள் அவர் வைத்திருக்கிறார், இவர்களுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் அது தொடர்பான ஆவணங்கள் ஏதேனும் சிக்குமா என்கிற அடிப்படையில் தான் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனை நிறைவடைந்த பிறகுதான் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அல்லது எவ்வளவு பணம் சிக்கி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். தற்பொழுது கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் சோதனை முடிவடைந்ததாக கூறப்பட்டாலும் டிபிஐயில் தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். இந்த சோதனை முடிவடைய இன்னும் 2 மணி நேரங்களுக்கு மேல் ஆகலாம் என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே சோதனை முடிந்த பிறகுதான் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு பணம் சிக்கி இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகும். ஷர்மிளா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி அன்சர் அலி.